என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து சம் ஆஃப் பாலினாமியல் அண்டு ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன் சொல்லி எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியில தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம கேட்கலாம். ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதை வந்து சம் ஆஃப் பாலினாமியல் அண்டு ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன் சொல்லி எழுத சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் டிகிரி செக் பண்ணி பாருங்க. நியூமரேட்டர் டிகிரி வந்து 2, டினாமினேட்டர் டிகிரியும் 2. அப்போ நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரியும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது பேர் வந்து என்னன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம எப்போ சொல்லுவோம்? டினாமினேட்டர் டிகிரி பெருசாக இருந்ததுன்னா அது எப்பயுமே வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரிங்களா? இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்னவா மாற்றணும்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ஃபர்ஸ்ட் வந்து மாற்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இது பாருங்க, மேலே இருக்கிறது பேர் டிவிடெண்ட், கீழே இருக்கிற பேர் டிவைசர். தெரியலையா? இது நியூமரேட்டர், இது டிவைடட் பை டினாமினேட்டர் எழுதிங்க. இந்த நியூமரேட்டரை உள்ள எழுதுங்க. 2x² + 5x - 11 இது வந்து நியூமரேட்டர் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டர் தான் டிவைசர்னு சொல்லுவாங்க. அது இங்கே டினாமினேட்டர் x² + 2x - 3. நியூமரேட்டர் இங்கே உள்ள எழுதிட்டு டினாமினேட்டர் வெளியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க? 2x². அது இங்கே எழுதுங்க. டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம், இது நியூமரேட்டரில் கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்து வந்து பாருங்க, டினாமினேட்டர் தான் இங்கே எழுதியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே எழுதிருங்க. என்ன இருக்கு? x². நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கா உங்களுக்கு அப்படி சொல்லித்தரேன். நியூமரேட்டர் இருக்கக்கூடிய அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன டேர்ம் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இங்கே x² கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ x² கேன்சல் ஆனால் நமக்கு மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க, 2 இருக்குங்களா? அந்த 2ங்கிற நம்பர் தான் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இங்கே கொடுக்க போறோம். அப்போ ரெண்டாம் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. இப்போ 2ஆல இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 2 × x², 2x². புரியுதுங்களா? 2 × 2x நம்மளுக்கு என்ன வரும்? 2 2s are 4. எங்கள் x இருக்கல 2 × 2x வந்து 4x. 2 × -3 நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க? -6 வருங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் தான் சைன் பண்ணணும். இங்கே +2x² இருக்குங்களா? இங்கே -2x² கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகணும், அதுக்காக அப்படி கொடுக்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் கொடுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் கொடுக்கணும். இங்கே +4x இருக்கு. ப்ளஸ்க்கு ஆப்போசிட் சைன் மைனஸ், இங்கே மைனஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்ன கொடுக்கணும்? ப்ளஸ். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு புது சைன் எடுத்துக்கணும். இது +2x², இங்கே வந்து என்னன்னா -2x², ரெண்டுமே ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே 5x இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? -4x. 5xல 4x போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு என்ன வரும்? 1x வரும். 5x - 4x. புரியுதுங்களா? இது பாருங்க, -11, இது வந்து +6. -11 + 6ன்னு கால்குலேட் அடிச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க? -5 வரும். சாமி புரியுதுங்களா? -11 + 6. சாமி புரியுதுங்களா? -11 + 6ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? -5 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து என்னன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இது வந்து கோசன்ட், இது வந்து என்ன? கோசன்ட். இது வந்து என்ன? ரிமைண்டர். ரிமைண்டர்னா மீதி. இது வந்து டிவைசர். இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² + 5x - 11 டிவைடட் பை x² + 2x - 3. இதுதான் கொஸ்டின். புரியுதுங்களா? இப்போ சம் ஆஃப் பாலினாமியல் அண்ட் ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. q + r டிவைடட் பை dr. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, qங்கிறது என்ன? கோசன்ட். சொல்லுங்க பார்க்கலாம். qங்கிறது என்ன? கோசன்ட். கோசன்ட் என்னன்னு பாருங்க, 2 எழுதிடுங்க. ப்ளஸ்க்கு ப்ளஸ் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்க, இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ரிமைண்டர் ஆறுங்கிறது என்ன? ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன வந்திருக்கு பாருங்க? x - 5 இங்கே எழுதிடுங்க. டிவைடட் பை இப்போ டிஆருங்கிறது டிவைசர். டிவைசர் என்ன இருக்கு பாருங்க? x² + 2x - 3. இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி இங்கே எழுதுங்க பார்க்கலாம். 2x² + 5x - 11 டிவைடட் பை x² + 2x - 3. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இப்போ பாருங்களேன், இது வந்து என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. நியூமரேட்டரோட டிகிரி வந்து 1, டினாமினேட்டர் டிகிரி வந்து 2. டினாமினேட்டர் டிகிரி வந்து பெருசாக இருந்தால் அது பேர் என்ன சொல்லலாம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். இதுதான் வந்து சம் ஆஃப் பாலினாமியல் அண்டு ப்ராப்பர் ரேஷனல் ஃப்ராக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.